உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மல்லிகா, நீ படுத்துக்கோ. கொஞ்ச நேரம் ரெஸ்ட். கொஞ்ச நேரம் படு. எனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. நார்மலா இந்த நேரத்துல வர மயக்கம் தான். நீங்க எல்லாரும் ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. எனக்கு என்ன ஆச்சு? எதா இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லிடுங்க. ஐயோ மல்லிகா, போச்சே எல்லாம் போச்சே. என்னம்மா போச்சு? கடவுளுக்கு கண்ணே இல்லையா? அந்த சின்ன சிசுவை இப்படி வயித்துல வச்சே கரைச்சிட்டானேம்மா. ஐயோ மல்லிகா, அம்மா அழாத. இத பாரு. என் குழந்தை இல்லையாமா? அழாதம்மா. என்ன வெளியுது? எப்படிமா கலைஞ்சது? நான் பார்த்து தானமா இருந்தேன். எப்படி கலைஞ்சது? மல்லிகா, உன் வயித்துல இருந்த அந்த சிசு கலைஞ்சது நல்லதுதான். ஏன்னா அது ஒரு கெட்ட ஆத்மா. இனி நீ நல்லபடியா ஒரு ஆரோக்கியமான குழந்தைய பெத்தெடுக்க முடியும் மல்லிகா. சொல்லுமா, எப்படிமா கலைஞ்சது? அம்மா அழாதம்மா மல்லிகா. நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. ஆமா மல்லிகா, அந்த குழந்தை இருந்தா ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும். அதனாலதான் அந்த கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னு நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கணும். இங்க பாரு மல்லிகா, உனக்கும் பசுபதிக்கும் வயசு இருக்கு. ஆமா ஆமா, இதோட எல்லாம் முடிஞ்சு போயிரல. ஏதோ கெட்ட நேரம் முத குழந்தை இப்படி ஆயிடுச்சு. அதுவும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோ மல்லிகா. இத பாரு, எல்லாமே சரியாயிடும். இதோட உங்களுக்கு பிடிச்ச கெட்ட விஷயம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. இங்க பாரு, நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழணும். நீ வேணா பாரு, அடுத்த 10வது மாசம் நீ ஒரு குழந்தை பெத்தெடுப்ப. பசுபதி, நீயே அப்படி அழுதுட்டு இருந்தா எப்படிப்பா? நீதான் சொன்னியே மல்லிகாவுக்கு அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு. ஒருவேளை அந்த சிசு இருந்தா ஏதோ பிரச்சனைன்னு தான் கடவுளா பார்த்து கலைச்சிட்டாருன்னு எடுத்துக்கணும்ப்பா. நீதான மல்லிகாவையும் அத்தையையும் சமாதானப்படுத்தணும். நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. மல்லிகா வயிற்றுல அந்த கரு உருவானதுல இருந்து அவளுக்கு வயிற்று வலி இருந்துட்டு தான் இருந்துச்சு. மல்லிகா, நீ எனக்கு வேணும் மல்லிகா. அந்த குழந்தை இருந்து உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது மல்லிகா. கடவுளா பார்த்துதான் உங்ககிட்ட இருந்து அதை பிரிச்சுட்டா. இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளால நல்ல ஆரோக்கியமா ஒரு குழந்தைய பெத்துக்க முடியும். நீ கவலைப்படாம இரு மல்லிகா. கண்டிப்பா அது நடக்கும் பசுபதி. எங்க வீட்டு வாரிசா மல்லிகா ஒரு குழந்தைய ஆரோக்கியமா பெத்தெடுப்பா. யோ தாடிகாரா, இப்ப என்ன ஆச்சு? நீ இன்னும் தூங்கலியா? இப்ப நீ எதை நினைச்சு கவலைப்படுற? இங்க பாரு, இனிமே உன் வாழ்க்கையில நீ எதை பத்தி நினைச்சு கவலையே படக்கூடாது. இதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு நல்லபடியா தான் நடக்கும். உன் வயித்துல இருக்க பாப்பா வந்த உடனே எல்லாமே மாறிடும். யோ தாடிகாரா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு தூக்கமே வரலையே. சரி, நீயே சொல்லு, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு.
பாட்டு ஏதாவது பாடினா நல்லா இருக்கும். ஐயோ, நான் கிட்டாரை வேற கொண்டு வரலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாதியா. இப்ப நான் தூங்கணும், அதுக்கு எனக்கு பாட்டு சத்தம் வேணும். ம். இரு, நான் வந்துடுறேன். ஐயோ, எங்கேயா போற? வரேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ம். பாத்தியா, தோ புல்லாங்குழல். ஓகேவா? ம். சரி சரி, படு படு படு. ம். இரு, பாத்து. ஆ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.